மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் 58 கால்வாய்களை இணைக்கும் திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி தேர்தலை புறக்கணிப்பது என விவசாயிகள் பொதுமக்கள் அறிவித்துள்ளனர். அது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், இப்ப அந்த செய்தியை பார்த்தோம். நீங்க உசிலம்பட்டியில இப்ப களத்துல இருக்கீங்க, கள ஆய்வு மேற்கொண்டிருப்பீங்க. தற்போது இந்த 58 கால்வாய்களை இணைக்கும் திட்டத்தோட தற்போதைய நிலை எப்படி இருக்கு? தம்பி தமிழரசன், பார்த்தீங்கன்னா வைகை அணையிலிருந்து உபரி நீராக, அதாவது 68 அடி நீர் எட்டியதும் வெளியேறும் உபரி நீரை கடலில் கலக்காமல் இருப்பதற்கு 1996ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த 58 கால்வாய் திட்டம். இந்த 58 கால்வாய் திட்டம் என்பது உபரி நீரை அங்கிருந்து தரை வழியாக கால்வாய்களை வெட்டி அங்கிருந்தும் மட்டுமல்லாது தொட்டி பாலத்தின் மூலமாகவும் உசிலம்பட்டி பகுதியில் உள்ள 33 கண்மாய்கள் மட்டுமல்லாது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு 3 கண்மாய்கள் என 36 கண்மாய்களை தண்ணீரை நிரப்பி அங்குள்ள 58 கிராமங்களுக்கு தண்ணீரை விவசாயத்திற்கு கொண்டு செல்வதாக தான் 1996 இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. பின்பாக அந்த திட்டங்களை சேர்த்து தற்போது 110 கிராமங்களை உள்ளடக்கி இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. 1986 முதல் 96 வரை 10 ஆண்டுகளாக இதற்காக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ச்சியாக போராடி இருக்கிறார்கள். களத்தில் பலர்கள் உயிர் நீத்திருக்கிறார்கள். இப்படிதான் இந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக 1986ஆம் ஆண்டு 96ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இப்படிப்பட்ட இந்த திட்டம் தான் தற்போது வரை 90% பணிகளை முடித்து 10% பணிகளுக்காக பல ஆண்டுகளாக காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து தற்போது பேசுவதற்காக விவசாய சங்கங்களை சேர்ந்த பலர் நம்மோடு இருக்கிறார்கள். முதலாக மாணிக்கம் அவருடன் கேட்கலாம். இந்த திட்டம் காலதாமதமாய் கொண்டிருக்கிறதுக்கு என்ன காரணம்? காலதாமதமாக இருக்கிறது ஆட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் பதவியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் மெத்தன போக்காக இதனுடைய நடைமுறைப்படுத்தி செயல்பட விடாமல் எங்களுடைய விவசாயிகளுக்கு பாதிப்படையக்கூடிய நிலைமையில் உள்ளது. அடுத்ததாக தமிழ்ச்செல்வன் நம்மோடு இருக்க கேட்கலாம். இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டால், செயல்படுத்தப்பட்டால் எந்தெந்த எவ்வளவு கிராமங்கள் எல்லாம் பயன்படுற வாய்ப்பு? நான் விருடு பகுதியை சேர்ந்தவங்க. எங்கள் பகுதியில் 5 பஞ்சாயத்து இருக்குது. 5 பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பூரா பயனடைவோம். இங்கே இருக்கவங்க பூராமே விவசாயத்தை முழுக்க விவசாயம் நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த பக்கம் தொழிற்சாலையே எதுவுமே கிடையாது. விவசாயம் இருந்தால் தான் நாங்கள் வாழணுன்ற சூழ்நிலை இருக்குது. அதுக்கு விவசாயத்துக்கு தேவை தண்ணி. அந்த தண்ணீர் எங்களுக்கு வீணாக போகிற தண்ணீரை எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் உதவி செய்யணுன்றதுக்காக தான் நாங்கள் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுடைய போராட்டம் தான் ஓடிக்கிட்டு இருக்கே தவிர அவங்க எங்களுக்கு தண்ணி கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை இல்லை. வரக்கூடிய அரசு எந்த அரசாக இருந்தாலும் தயவு செய்து எங்களுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் விவசாயிகளை காப்பாற்றணும்னா இந்த தண்ணியை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த விவசாயிகள் நல்ல முறையில் வாழ்ந்துக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு விஷயம் செஞ்சாலே இந்த அரசியல்வாதிகளை நாங்கள் வாழ்த்துவோம். அடுத்ததாக சிவபிரகாசம் என்பவர் நம்மோடு அவர்கிட்ட கேட்கலாம். இந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் தொடர்ந்து 20 ஆண்டுகளமாக இழுபறியில் இருக்காங்க. இப்போ இந்த தேர்தல் சமயத்தில் ஒரு முடிவெடுத்துறீங்க, என்ன முடிவெடுத்துறீங்க? கடந்த 25 ஆண்டு காலமாக இங்கே வந்திருந்த அனைத்து அரசியல் கட்சிகளும் சரி, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி அளித்த ஒரே ஒரு வாக்குறுதி இந்த 58 கால்வாயை நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம் என்பதுதான். அதே சமயம் அந்த 25 ஆண்டு காலமும் எந்த ஒரு சட்டமன்றவரும் இதற்கான முழு முயற்சி எடுத்ததில் வெறும் கண்துடைப்பு வேலைகளை மட்டுமே செய்து வருகிறார்கள். அதே போல எந்த எதிர்க்கட்சியாக இருந்தாலும் இதை கண்டித்து போராட்டம் நடத்தியாக சரித்திரமே இல்லை. ஆகவே எங்களுக்கான போராட்டத்தை நாங்களே முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கிராமங்கள் அனைத்தும் இந்த 58 கிராமத்தில் பயன்படக்கூடிய அனைத்து கிராம மக்களும் ஊர்க்கூட்டம் கூட்டி இந்த தேர்தலை புறக்கணிப்பது என ஏகமனதாக முடிவெடுத்திருக்கிறார்கள். இது எங்களுடைய ஒட்டுமொத்த கோபத்தின் வெளிப்பாடு. இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிப்பதில் உறுதியாக இருக்கிறோம். இல்லை, இதை தேர்தல் புறக்கணிப்புன்னு நீங்கள் ஆர்டிஓ வரைக்கும் கொடுத்துருக்கீங்க. அவங்க யாரும் இது குறித்து எதுவுமே பேசலையா? உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தலையா? அவர்கள் எல்லாமே அலுவலக மொழியை மட்டுமே பயன்படுத்துகிறார்களே ஒழிய அதிகாரிகள் முறையாக பதில் சொல்வதில்லை. ஆர்டிஓ ஒவ்வொரு தடவையும் கெடு கொடுப்பாரே ஒழிய வேற எந்ததுன்னு சொல்ல கலெக்டர்லேருந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டரோட காலக்கெடுவை தான் எங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய அவங்களாக எந்த முடிவும் எடுப்பதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி தமிழரசன், நீங்களே கேட்டிருப்பீங்க, நீண்ட காலமாக அதாவது 10 ஆண்டுகள் போராடி பெற்ற இந்த திட்டமானது தொடர்ந்து 20 ஆண்டுகளாக கிடப்பிலே போட்டப்பட்டு இருக்கிறது. வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதாக முதலாவதாக அந்த மதுரை மாவட்டத்தில் இந்த திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும், அதற்கான நிதிகளை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதற்கான உறுதி கொடுக்கும் வரை நாங்கள் தேர்தலை புறக்கணிப்போம் என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். தம்பி தமிழரசன். ஹரிகிருஷ்ணன், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.